இப்போ என்னுடைய டைரக்டர் மோகன் டைரக்டர் ஒரு அழகான ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. சரி, இவ்வளோ கதை சொல்கிறீங்களே, எந்த சூழ்நிலை இருந்தால் இப்படி நம்ம யாரும் ஆசைப்பட்டு பண்ணுறது இல்லை மேடம், பிளான் பண்ணியாக கொன்னாங்க, தெரியாமல் தானே நடந்து போகுது. ஸோ எப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னா நம்ம பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இருக்கலாம். ரொம்ப அழகான கேள்வி. ஜீனை பற்றி பேசணும், மனசுக்குள்ளே இந்த மிருகத்தன்மை ஒளிந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மிருகத்தன்மை இருக்குது, கடவுள் தன்மை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிறது தான் ஹியூமன். ஓகே, ஈகோ, சூப்பர் ஈகோ கடவுள் தன்மை, ஈகோ மனித தன்மை, ரெண்டையும் பேலன்ஸ் ஆகிறது. பேசிக் இச்சைகள், த நெகட்டிவிசம், அந்த பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங்ஸ். ஓகே, சரி. சூழல், என்வான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய யானைக்கும் அடிசருக்கும், பெரிய சிஇஓக்கும், ஒரு பெண் சிஇஓக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி முன்னுக்கு வந்த அந்த சிஇஓக்கும் மனசு தடுமாறிடுச்சு, கொலைக்கு துணிந்து விட்டாள் ஒரு தாய். பிளான்டு மர்டர் இல்லை, என்வான்மெண்ட் அப்படி செஞ்சிருச்சு. சரி, ஒரு பெண் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும், அதுதான் அவளுடைய மெயின் ஃபங்க்ஷன். பெண் தெய்வமாக போற்றப்பட்டாள். எப்போ? பெண்ணால் தானே பிறக்க முடியுது, ஆண் இல்லையே, என்னால் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்க முடியலையே, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கொடுக்காளே, தெய்வமாக போற்றப்பட்டாள். அதுக்கப்புறம் தான் இந்த ஆண் இல்லைன்னா அந்த பெண்ணால் பிள்ளை பெற்க முடியாதப்பா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் லிங்கம் தெய்வமாக போற்றப்பட்டது. ஓகே, ஒரு ஆணுக்கு எரெக்ஷன் வரணும், ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ளே பியர்ஸ் பண்ணி போகணும், அங்கே செமனை டெபாசிட் பண்ணணும், அப்போ தான் குழந்தை வரும் அப்படிங்கிற அறிவு இன்று அளவும் அது தெய்வமாக போற்றப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்து முன்னுக்கு கொண்டு வருகிற ஒரு பெண், ஹியூமன் மனித சமுதாயத்தை வழிநடத்தி பெருக்குகிற ஒரு பெண்க்கு சூழல் ரொம்ப முக்கியம். சுற்றுப்புற சூழல் ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணை பேயாக்கிறாதீங்க. ஒரு பெண்ணை பேயாக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம சூழலுக்கு இருக்கு. ஓகே, காளி தேவி தான் சிவபெருமானை கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, ராஜாவுடைய மகள். சிவபெருமான் என்ன செய்வார்? அவர் மயானத்தில் இருப்பார், அந்த சாம்பலை அணிந்து கொள்வார். ஓகே, ஆனால் அவர் ராஜா மகா. காளி தேவி பிடிக்கலாம், என்ன இது வீட்டில் இருக்கலாமே, பெரிய ராஜ அரண்மனை இருக்கே, பிடிக்கலாம். பத்திரக்காளியாக ஆடுனாங்க. ஓகே, தெரியும் பத்திரக்காளின்னா இங்கெல்லாம் பல்லு பெருசா, தலையை போட்டு, அதாவது மனித மண்டையோடுகள் தான் மாலை. சிவபெருமான் பார்த்தாரு, எல்லாம் சரிக்கு வராதுன்னு எங்கே போயிட்டாரு? இமயமலைக்கு போயிட்டார், தப்பிச்சு ஓடிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் சிவபெருமானும் பார்வதி தேவியும், பார்வதி தேவி யார்? அதே பத்திரக்காளி தான். பார்வதி தேவியாக மாறி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. வாழ்ந்து விநாயகர், முருகன் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். சரியா? ஸோ ஒரு பெண் பத்திரக்காளியாக இருக்கக்கூடாது, அதுக்கு சூழ்நிலை வழிவகை பண்ணிடக்கூடாது. ஒரு பெண்ணா அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, கணவனோ மாமனார் மாமியாரோ பெற்றவர்களோ அவளுக்கு ஒரு நல்ல இதமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக வச்சுட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறோம். ஒரு குழந்தையை ஒரு தனி பெண்ணால் பார்ப்பது கடினம், சிங்கிள் மதர் முடியாது, கஷ்டம். புருஷனை கொஞ்சம் ஒத்து போயிருங்க. பிரிந்து விடுவேன்னு சொல்லாதீங்க, அது தீர்வு அல்ல. டிவோர்ஸ், வா உன்னைய கோர்ட்டில் இழுத்து 1 இல்லை 2 பார்த்துடுறேன். நோ, குழந்தைகளை அவங்களால தனியாக பார்க்க முடியாது. இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு பிரிங் அப் அ சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லேஜ் வேணுமா, அத்தனை பேர் வேணுமா, ஒரு கிராமமே சேர்ந்து தான் ஒரு குழந்தையை வளர்க்கெடுக்க முடியும். இப்போ ஸ்கூல்ஸ் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஆண்டி வேணும், அம்மா வேணும், பாட்டி வேணும், தாத்தா வேணும். சொந்த அந்த பிள்ளையுடைய அப்பாட்ட இருந்தான் பிள்ளைய பிரித்து எடுத்து நான் சூப்பராக அவனை கொண்டு வந்துடுவேன். அபத்தம், நடக்காது. ஸோ பெண்கள் குழந்தைகளை பெற்று எடுக்கும்போது இந்த அறிவோடு நீங்கள் அதை செய்யுங்க. குழந்தையை ஒரு ஆணோட சேர்ந்து டீல் அடித்து படுத்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறீர்களா, இந்த அறிவு இல்லாமல் அதை செய்யாதீங்க.
வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரஸாக போயிடும். ஸோ உங்களுடைய சுற்று சூழ்நிலையை, உங்கள் என்வான்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக, சைல்டு ஃப்ரெண்ட்லி, விமன் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பத்திரக்காளி மாதிரி ஆடாதீங்க, பார்வதி தேவி மாதிரி உங்களுக்கு ஒரு தன்மையான குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள்.